வணக்கம் நண்பர்களே. மகர ராசி அன்பர்களுக்கு இந்த 15 நாட்கள் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறதை இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே மகர ராசியோட ராசி அதிபதி சனி பகவான் தான். உத்திராடம் நட்சத்திரத்தோட 2, 3, 4 பாதங்கள், திருவோணம் நட்சத்திரத்தோட அனைத்து பாதங்களுமே, அவிட்டம் நட்சத்திரத்தோட 1, 2 பாதங்களும் மகர ராசியில அடங்கும். கால புருஷனோட அங்க அமைப்புல 2 முழங்காலையும் குறிக்கக்கூடிய 4வது சரராசி தான் மகர ராசி. இவங்களுக்கு நல்ல வாக்கு சாதுரியம் இருக்கும். இவங்களுடைய பேச்சுல நிதானமும் சாமர்த்தியமும் வெளிப்படும். அதே மாதிரி இவங்க வெகுளித்தனமான வெள்ளமனம் கொண்டவங்களா இருப்பாங்க. மகர ராசியில பிறந்தவங்க நடுத்தர உயரம் கொண்டவங்களாகவும் புருவங்கள் அடர்ந்து வளைந்தும் காணப்படும். அதே மாதிரி காதுகள் நீண்டும் தோள்கள் விரிஞ்சு அமைந்திருக்கும். எப்போதுமே ஆழ்ந்த சிந்தனையோட பார்க்க கொஞ்சம் கவலை தேய்ந்த முகத்தோட தான் இருப்பாங்க. ஆனா கள்ளம் கவலை இல்லாம உள்ளம் கொண்ட இவங்க கருத்துக்கள் சொல்றப்ப அழுத்தம் திருத்தமா பேசக்கூடியவங்க. பேச்சுல கொஞ்சம் முன்கோபமும் உறுதியும் அப்பப்ப வெளிப்படும். தன்னை நம்பி வந்தவங்க யாரா இருந்தாலும் சரி, நண்பர்களா இருந்தாலும் விரோதிகளா இருந்தாலும் சரி, ஆதரிச்சு ஆதல் கூறி உதவி செய்யக்கூடிய உயர்ந்த பண்பு கொண்டவங்க தான் இந்த மகர ராசி நேயர்கள். இப்படிப்பட்ட குணங்கள் உடைய இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரங்கள்ல எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் பலரும் பல்வேறு விதமான பிரச்சனைகளை தங்களுடைய வாழ்க்கையில சந்திச்சுட்டு வராங்க. அந்த வகையில் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை ஜோதிட ரீதியாகவும் நம்மளால தீர்த்துக்க முடியும். அந்த வகையில் வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்பட்டு வருது. உதாரணமாக கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, காதலர்களுக்கு நடைய இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பிரிந்திருக்கக்கூடிய காதலர்களை கூட ஒன்று சேர்த்து வைக்கிறது, கணவன் மனைவி உறவுக்குள்ள சிக்கல், மாமியார் மருமகள் சண்டை, ஜனவசி செய்கிறது, அதே மாதிரி தொழில விருத்தடைய செய்ய பணவரவை உண்டாக்க செய்யறது, செவ்வாய் தோஷம் மாதிரியான விஷயங்கள், மேலும் ஜோதிட ரீதியாக ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது. இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடராக சொல்லப்படுற பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலியமாகவும் தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். மகர ராசி அன்பர்கள் பொதுவாகவே சனி பகவானோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. வியூகங்கள் மூலமாக வெற்றிகளை காணக்கூடிய அம்சங்களையும் கொண்டிருக்கக்கூடியவங்க. இப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்களுக்கு இந்த 15 நாட்கள் எந்த மாதிரியான பலன் கிடைக்க போகுதுன்னா, சூரியன் 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறதால வேலை காரணமாக அதிக அலைச்சல் உண்டாகி இருக்கும். பொருளாதார நிலை மந்தமாகி கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை கட்டாயம் ஏற்பட்டிருக்கும். சந்திர பகவான் வியாபாரத்துக்கு இனி உறுதுணையாக இருப்பாங்க. வாடிக்கையாளர்களோட வருகையால் பொருளாதார நிலையில முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட போகுது. செவ்வாய் 2ஆம் வீட்டில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். மனைவியோட பேச்சுக்கு மறுவார்த்தை பேசாமல் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி சகோதரிக்கு சீர் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பிள்ளைகளால் கல்வி செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலைன்னு சொல்லலாம். புதன் 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறாங்க. இதனால் தேவையில்லாத மனக்குழப்பம் உண்டாகலாம். சில விஷயங்களில் முடிவெடுக்க முடியாமல் தடுமாறி இருப்பீங்க. குரு 4ஆம் வீட்டில் இருக்கிறதால ரியல் எஸ்டேட் தொழில், கார் மாதிரி வாங்கி விற்கிறது மாதிரி வியாபாரங்களில் கணிசமான லாபத்தை கொடுக்கும். அதே மாதிரி சுக்கிரன் 2ஆம் வீட்டில் இருக்கிறதால ஆணும் பெண்ணும் ஒருத்தருக்கு உள்ளத்தை பரிமாறிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதாவது காதலர்களுக்கு காதல் மலரக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது. திருமண காரியங்கள் தடையில்லாமல் நடக்கும். சனி 2ஆம் இடத்துல இருக்கிறதால வாகனங்களில் போகிறப்ப வளைவுகளை எச்சரிக்கையா திரும்புங்க. ராகு 3ஆம் இடத்துல கூடவே இருக்கிறதால அந்தஸ்தை காட்டுறதுக்கு ஆடம்பர செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதனால எச்சரிக்கையா இருங்க. கேது 9ஆம் இடத்துல கூடவே இருக்கிறதால நீண்ட தூர பயணங்களை ஒத்தி வைக்கிறதா நல்லது. அதே மாதிரி குடும்பத்தோட குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க. வீட்டிற்கு உறவினர்கள் அழைத்து விருந்து வைக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்பட போகுது. மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரங்களில் பணவரவுக்கு குறைவிருக்காது. அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகள் வழியில் சுப செய்திகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வழிகளும் பிறக்கும். அதே மாதிரி உறவினர்களோட வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடுங்கிறதால எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. அரசாங்க காரியங்களில் முடிந்த வரைக்கும் கவனமாக இருக்க பாருங்க. நண்பர்களோட சந்திப்பு உங்களுக்கு சந்தோஷத்தை வரவழைக்கலாம். அதே சமயங்களில் நீங்கள் கவனம் செலுத்துறது நல்லது. அலுவலகத்தில் உற்சாகமாக செயல்படுவீங்க. அதே மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் சமயோதித புத்தியால் செயல்பட்டு பாராட்டுகளையும் பெறுவீங்க. எதிர்பாராத சலுகைகளும் கிடைக்க போகுது. வியாபாரத்தில் எதிர்பார்த்திருந்த நல்ல நிலை ஏற்பட போகும். பணியாளர்களுக்கு நல்ல முறையில் பணி செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். சக வியாபாரிகளால் ஏற்பட்டிருந்த தொல்லைகளும் இனி விலகி போகும். அதே மாதிரி குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உற்சாகமான வாரம்னு சொல்லலாம். செலவுகளை சமாளிக்க தேவையான பணம் இருப்பதால பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாது. வேலைக்கு போற பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை திருப்தி தரதா இருக்கும். அதே மாதிரி தொடர்ந்து நீங்க சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு வாங்க. தினமும் பூஜை அறையில தீபமேற்றி வழிபடுறது மூலமா மகர ராசி அன்பர்களுக்கு
நல்ல வாழ்க்கை ஏற்படும். அதே மாதிரி இந்த வாரங்களில் நண்பர்களோடு சேர்ந்து செய்கிற காரியங்கள் சாதகமான பலனை தரும். திட்டமிட்டு செய்கிற பயணங்கள் கூட வெற்றி தரக்கூடிய வகையில் தான் இருக்கும். செலவு செய்கிறது பற்றி யோசனை செய்கிறது தேவைன்னா மட்டும் செலவு செய்யுங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் கூடுதல் முயற்சிக்கு பின்னாடி எதிர்பார்த்தபடி நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி புத்தியை உபயோகப்படுத்தி வியாபாரத்தில் புதுமையாக செய்கிறது பற்றி ஆலோசனையில் ஈடுபடுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பிடிச்சமான இடத்துக்கு வேலை மாற்றம் கிடைக்கலாம். அதே மாதிரி குடும்பத்துல வாக்குவாதமும் உண்டாகலாம். வாழ்க்கை துணையையும் குழந்தைகளோட அனுசரிச்சு போகிறது நல்லது. குடும்பத்துக்காக கூடுதலா உழைக்க வேண்டியது இருக்கும். பெண்களா இருக்கிறவங்களுக்கு எடுத்த காரியத்தை செஞ்சு முடிக்க கொஞ்சம் காலதாமதம் ஏற்படலாம். திட்டமிட்டு செயல்படுறது உங்களுக்கு முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும். மாணவர்களா இருக்கிறவங்க எதிர்காலம் பத்தின திட்டங்கள் மனசுல தோன்றக்கூடிய சூழ்நிலை. கல்வியில கூடுதல் கவனம் செலுத்துங்க. அதே மாதிரி கலைத்துறையை சார்ந்திருக்கிறவங்க தங்கு தடை இல்லாம புதிய வாய்ப்புகளை பெறக்கூடிய காலகட்டம். புகழும் பாராட்டுகளும் வந்து சேரும். நல்ல பெயர் எடுக்கிறதுக்குண்டான சூழ்நிலை உருவாகும். அதே மாதிரி எதிர்பார்த்த உதவிகளும் வந்து சேரும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன் கிடைச்சாலும் அதே நேரம் விழிப்புணர்ச்சியோடு செயல்பட்டீங்கன்னா நன்மை தரக்கூடிய வகையில இருக்கும். இழுபறியா இருந்து வந்த சில காரியங்கள் கூட நல்லா நடந்து முடியக்கூடிய வாய்ப்பு. அதே மாதிரி கையிருப்பு கூடக்கூடிய நிலையும். உத்திராடம் 2, 3, 4 பாதங்களை உடையவங்களுக்கு இந்த வாரங்களில் மனசுல நிம்மதியும் சுகமும் அதிகமாகும். அதே மாதிரி கூடவே புண்ணிய தலங்களுக்கு யாத்திரை செல்ல வேண்டி வரலாம். பண வரத்து திருப்திகரமாக தான் இருக்குது. பல வகையிலும் பிறர் உதவி கிடைக்க போகுது. அதே மாதிரி புத்தி சாதுரியம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் சொல்லலாம். யாருக்கும் வாக்குறுதிகளை கொடுக்கறத மட்டும் நீங்க தவிர்த்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையை சிறப்பாக அமையும். திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரங்களில் தொழில் வியாபாரம் நிதானமாக தான் நடக்கும். உறவினர்களோட அனுசரித்து போகிறதா நல்லது. எல்லா விதமான காரியங்களும் உங்களுக்கு சாதகமான பலனை தரும். பணவரத்தை கூட திருப்தி தரக்கூடிய வகையில தான் இருக்கும். பக்தியில நாட்டமும் ஏற்படும். பணவரத்தும் அதிகரிக்கும். அவிட்டம் 1, 2 பாதங்களை உடையவங்களுக்கு இந்த வாரங்கள்ல எதிர்ப்புகள் அகலக்கூடிய வாரம்னு சொல்லலாம். நீண்ட நாளாவே இருந்து வந்த பிரச்சனையும் தீரும். உதவிகளை செஞ்சு மனம் திருப்தி அடைவீங்க. அதே மாதிரி கொடுத்த வாக்க காப்பாற்ற நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சாதகமாக தான் முடியும். மனசுல இருந்த குழப்பங்கள் நீங்கி திருப்தி நிலவக்கூடிய சூழ்நிலை. பண வரவு எதிர்பார்த்தபடி வந்து சேரும். மேலும் சனி பகவான தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் மட்டுமில்லாம கஷ்டங்களும் குறையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். மேலும் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சிறப்பான வாரமாக தான் இருக்குது. மேலும் இந்த வாரம் எந்த செயலையும் தன்னம்பிக்கையோடு செஞ்சு முடிப்பீங்க. உங்களோட துணையோட அமைதியாக பேசுறது தான் முக்கியம். அப்போதான் இருவருக்கும் இடையே நல்லுறவு பராமரிக்க முடியும். அதே மாதிரி பணியிடத்தில் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட அதிகமான லாபம் கிடைக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களும் உங்களுக்கு அதிகரிக்க செய்வாங்க. அதே மாதிரி எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்கணுங்கிற எண்ணம் கொண்ட இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரங்களில் பணவரவு எதிர்பார்த்தபடி தான் இருக்கும். சுப காரியங்கள் திட்டமிட்டு நடக்கக்கூடிய சூழ்நிலை. நெருக்கமானவங்களோட பேசி மகிழ்வீங்க. நண்பர்கள் மூலமா உதவியும் கிடைக்க போகுது. மனசுல திடீர்னு குழப்பம் ஏற்பட்ட நீங்கும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை மேற்கொண்டு வியாபாரத்தில் முன்னேற்றம் காணக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதே மாதிரி தொழில் தொடர்பான பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்துக்குன்னு புதுசாக வாங்கக்கூடிய யோகமும் வரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரிகள் சொன்ன பணிகளை வெற்றிகரமாக செஞ்சு முடிப்பீங்க. பாராட்டுகளும் பெறுவீங்க. வருமானம் கூட திருப்திகரமாக தான் இருக்கும். குடும்பத்தில் நிம்மதி காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே சகஜ நிலை தான் நீடிக்கும். குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. பிள்ளைகளோட செயல்திறன் அதிகரிக்க பார்ப்பீங்க. அதே மாதிரி உறவினர்கள் மூலமா உங்களுக்கு உதவியும் கிடைக்கும். பெண்களா இருக்கிறவங்களுக்கு மனசுல திடீர் கவலை ஏற்பட்டு நீங்கும். பயணங்களின் போது வாகனங்களை பயன்படுத்தும் போதும் நீங்க கவனமா இருக்கிறது அவசியம். அதே மாதிரி கலைத்துறையை சார்ந்திருக்கிறவங்களுக்கு நன்மை எது தீமை எதுங்கிற பத்தி கவலை இல்லாம எதையுமே செய்ய முயற்சி செய்வீங்க. அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க. நட்பு வட்டத்தில் நிதானமாக பழகிறது தான் நல்லது. அதே சமயம் உற்சாகமாக தான் இருப்பீங்க. அதே மாதிரி டெக்னிக்கல் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பெயர் எடுக்கக்கூடிய காலம். அரசியல் துறையை சார்ந்திருக்கிறவங்களுக்கு எதுலையுமே வெற்றி கிடைக்கக்கூடிய காலம்தான். செயல்களில் உங்களுக்கு வேகமும் இருக்கும். அதே மாதிரி புத்தி சாதுரியமும் அறிவுத்திறனும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். எதை செய்யறது எதை விடுதுங்கிற மனத்தடுமாற்றம் மட்டும் நீக்கிட்டீங்கன்னா போதும். அதே மாதிரி எதிர்பார்த்த பணவரவும் தாமதப்பட்டாலும் உங்களுக்கு திடீர்னு கிடைக்கும். திடீர் சோர்வும் கூடவே உண்டாகலாம். மாணவர்களாக இருக்கிறவங்க கல்வியில் முன்னேற திட்டமிட்டு செயல்படுங்க. எதுலையுமே முன்னெச்சரிக்கையோடு இருந்துட்டீங்கன்னா நல்லது. மேலும் இந்த மாதங்களில் உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கத்தான் செய்யும். மகர ராசி அன்பர்களுக்கு சிலர் கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாமல் திண்டாட வேண்டிய நிலை ஏற்படலாம். உங்களுடைய குழந்தைகளால் சின்ன சின்ன பிரச்சனைகளும் வரலாம். அதற்காக உங்கள் குழந்தைங்க மேலே ஆத்திரப்படாதீங்க. உத்தியோகத்தில் இருக்கிற
இருக்கிறவங்களுக்கு வேலையில் வர கஷ்டங்களை தாங்கிக்க பாருங்க. அதே மாதிரி தம்பதிகளிடையே அன்பும் பாசமும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். கருத்துக்களை பரிமாறத்துக்கு முன்னாடி பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்கீங்க. திருமணமாகாம இருக்கிறவங்களுக்கு அதற்குண்டான முயற்சிகளை ஈடுபட்டீங்கன்னா திருமணம் இனிதே நடந்தேறும். புதுசா வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது மாதிரி யோசனை செய்கிறவங்களுக்கு அந்த எண்ணெய் ஈடேறக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி விரும்பி நண்பர்கள் விட்டு பிரிய வேண்டிய நிலைமை வரலாம். உங்களுடைய பொருட்களை ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ளுங்க. தூக்கம் இல்லாமல் தவிக்கிற நிலையில் இருக்கிறவங்களுக்கு யோகா மாதிரி பயிற்சிகளை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நன்மை தரும். மேலும் விநாயகர் பெருமான தேங்காய் உடைச்சு வழிபட்டு வாங்க. காரிய தடைகளும் நீங்கும், மனசுல இருக்கிற குழப்பமும் நீங்கும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த 15 நாட்கள் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.